என் பெயர் வினோதினி. 25 வயதில் எனக்கு திருமணமானது. 5 வருடம் நன்றாக வாழ்ந்தோம். இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் வேலைக்கு சென்று வருகிறேன் என்று சொல்லியவர் திரும்ப வரவில்லை. ஒரு ஃபோன் கால் வந்தது, உங்கள் கணவர் விபத்தில் இறந்து விட்டார் என்று. திணறி போய் நின்றேன். எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. நான் கிராமத்தை சேர்ந்தவள். திருமணத்திற்கு பிறகு என் கணவருடன் இந்த நகரத்திற்கு வந்தேன். என் கணவர் இறப்புக்கு பின் இனி திரும்பவும் கிராமத்துக்கு வர சொல்லி என் பெற்றோர்கள் கூறினார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு பாரமாக செல்ல விரும்பவில்லை. என் கணவர் வீட்டார் செய்தும் எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இந்த வீடு என் கணவர் பெயரில் தான் இருந்தது. இது 2 மாடி வீடு. இதை தவிர பெரிதாக எங்களுக்கு என்று எந்த சொத்தும் கிடையாது. திருமணம் முன்பு பெற்றோர்களின் அரவணைப்பில் இருந்தேன். திருமணத்திற்கு பிறகு என் கணவர் என்னை நன்றாக பார்த்து கொண்டார். இப்பொழுது நான் தனிமரமாக நிற்கிறேன். எங்களுக்கு குழந்தை இல்லாததால் என் கணவர் சேர்க்கும் பணத்தை என் பெயரில் தான் பேங்கில் வைத்திருந்தார். இந்த வீடும் சிறிதளவு பணமும் என்னிடம் இருக்கிறது. துணை என்று எனக்கு யாரும் இல்லை. 2 மாதம் கடந்தது. தனிமையில் வாடினேன். இப்படியே நம் வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது என்று முடிவெடுத்தேன். முதலில் நமக்கென்று ஒரு வருமானத்திற்கு வழி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவ்வளவு பெரிய வீட்டில் நான் தனியாக தான் இருக்கிறேன். இதுவே என் மனதை மேலும் பாதித்தது. அதை முதலில் மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நான் மேல் வீட்டில் இருந்து கொண்டு கீழ் வீட்டை வாடகைக்கு விடலாம். அதன் மூலம் வரும் பணத்தை நாம் செலவுக்கு வைத்து கொள்ளலாம் என்று நம்பினேன். தனியாக இருக்கிறோம் என்ற எண்ணம் அதற்கு பின் வராதல்லவா என்று தோன்றியது. வீடு வாடகை கிடைக்கும் என்று போஸ்ட் செய்தேன். 3-4 நபர்கள் வீட்டு வாடகைக்கு கேட்டார்கள். அதில் 2 பேர் பேச்சலர், தங்கியிருந்து வேலை செய்வதற்காக வந்திருக்கிறோம், வாடகைக்கு வீடு வேண்டும் என்று கேட்டார்கள். நான் தனியாக இருக்கிறேன். அவர்களை நம்பி வீட்டை கொடுப்பதற்கு எனக்கு மனம் இல்லை. ஆனால் அதனால் நோ என்று சொல்லிவிட்டேன். அதன் பிறகு ஒரு குடும்பம் வந்தது. அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை. 4வதாக ஒருவர் வந்தார். அவர் பெயர் அசோக். தனக்கு திருமணமாகி 2 மாதங்கள் ஆகிறது என்றும் நானும் என் மனைவி கவிதாவும் இந்த நகரத்திற்கு வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. தங்குவதற்கு வீடு வேண்டும் என்று தேடிக்கொண்டு இருந்தேன். இந்த வீடு வெளியில் இருந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அதனால் பேசலாம் என்று வந்தேன் என்றார்கள். நான் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு சென்றால் இரவு 8 மணிக்கு தான் வருவேன். இங்கு நீங்கள் இருப்பது கவிதாவிற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் கூறினார். அவர் கூறும் அந்த வார்த்தை எனக்கு மகிழ்ச்சி தந்தது. அந்த பெண் தனிமையில் இருந்தால் என்னுடன் நன்றாக பழகுவார் என்று நான் நினைத்தேன். நான் அவர்களுக்கு சம்மதம் சொல்லினேன். அட்வான்ஸும் வாடகையும் எனக்கு கரெக்டாக தர வேண்டும் என்று நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். அவர்களும் வீட்டிற்கு குடியேறினார்கள். வீட்டுக்கு பால் காய்ச்சும் பொழுது என்னை அழைத்தார்கள். மரியாதையாக நடத்தினார்கள். எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. இந்த வீட்டில் நான் மட்டும் இல்லை, இன்னும் 2 நபர்கள் இருக்கிறார்கள் என்றும் கவிதா என்னை அக்கா என்று அழைத்தாள். எனக்கு ஒரு தங்கை அருகில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு உணர்வு இருந்தது. அவளிடம் நான் நன்றாக பேசினேன். அவளும் அவள் வாழ்க்கை காதல் கதைகளை என்னிடம் சொல்லினாள். என்னை பற்றி சொல்வதற்கு பெரிதாக ஒன்றுமில்லையே, அதனால் நான் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளை பற்றி நிறைய சம்பவங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். மகிழ்ச்சி ஆனந்தமாக இருந்தது. ரொம்ப நாட்கள் கழித்து மனதில் ஏதோ ஒரு ஆறுதல் ஏற்பட்டது போல் தோன்றியது. 2 நாட்கள் கழிந்தது. அன்று இரவு ராத்திரி ஏதோ ஒரு பெண்ணின் அழுகை கேட்பது போல் இருந்தது. 1 மணி நேரம். அந்த நேரத்தில் யார் அழுகிறார் என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் வெளியே செல்ல மனதிற்குள் பயம் இருந்தது. கதவு ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அது கவிதாவின் குரல் போல் எனக்கு தோன்றியது. அவள் அழுகையின் சத்தம் என் மனதை ரணமாக்கியது. என்ன நடக்கிறது என்று போய் கேட்கலாமா என்று நினைத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் நாம் ஒருவர் வீட்டின் கதவை போய் தட்டக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. 1/2 மணி நேரம் அவளின் அழுகை சத்தம் எனக்கு கேட்டது. கடந்தது. நானும் தூங்கிவிட்டேன். காலை 8 மணிக்கு கீழே சென்றேன். அசோக் வேலை கிளம்பி கொண்டு இருந்தான். கவிதா லஞ்ச் பேக் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாள். இரவு ஒன்றும் நடக்காதது போல் அவர்கள் இருவரும் நடந்து கொண்டார்கள். நம் காதிற்கு கேட்ட சத்தம் உண்மைதான். அது கவிதாவின் குரல் தான். எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்பொழுது இவர்கள் யதார்த்தமாக பழகிறார்கள். அப்பொழுது அழுதது யார் என்ற குழப்பம் என் மனதில் இருந்தது. கவிதாவின் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது. அவளிடம் நான் பேச சென்றேன். ஆனால் சற்று வேலை இருக்கிறது, தாமதமாக வருகிறேன் என்று என்னை நிராகரித்துவிட்டு அவள் வீட்டிற்குள் சென்றாள். ஏதோ ஒன்று மர்மமாக இருக்கிறதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இருந்தாலும் இது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள விஷயம். நாம் இதற்குள் நுழையக்கூடாது என்று நினைத்தேன். மறுநாள் இரவு அதே அழுகுரல், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறல் சத்தம் கேட்டது. நான் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கதவை திறந்தேன். கீழே இறங்கி என் கீழ் வீட்டில் அருகில் நின்றேன். அங்கு கவிதாவின் அழுகுரல் தெளிவாக கேட்டது. கதவை தட்டுவதற்கும் மனம் வரவில்லை. நான் சொல்வதை நீ கேட்பாயா என்று அசோக் கோபமாக கத்தினான்.
அவர்களுக்குள் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் இதை கேட்பதற்கு இது சரியான நேரம் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். எது நடந்தாலும் காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று நான் முடிவு எடுத்து என் அறைக்கு சென்றேன். ஆனாலும் எனக்கு தூக்கம் வரவில்லை. என் கணவரின் போட்டோ அருகில் இருந்து இப்படியெல்லாம் கணவன் மனைவிகள் சண்டை போடும் பொழுது நாம் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம். நம்மளை ஏன் கடவுள் இப்படி பிரித்தார் என்று மனவேதனையில் புலம்பினேன். இப்பொழுது நீங்கள் என் அருகில் இருந்தால் எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்காது. நான் உங்களை மிகவும் மிஸ் பண்ணுகிறேன் என்று என் மனவேதனைகளை தன் கணவனின் போட்டோ முன்பு சொல்லி அழுதேன். கண் விழித்து பார்த்தால் காலை பொழுது ஆனது. நான் என் கணவரின் போட்டோக்கு அருகிலே தூங்கியிருக்கிறேன். எப்பொழுது தூங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை. காலையில் நான் கீழே சென்றேன். அசோக் வேலைக்காக கிளம்பி கொண்டிருந்தான். என்ன தம்பி, வேலைக்கு செல்கிறாயா என்று கேட்டேன். ஆமாக்கா, டைம் ஆகிவிட்டது, சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்றான். ஆனால் அன்று கதவு வெளிப்பக்கமாக போட்டிருந்தது. என்னப்பா கதவு பூட்டி இருக்கிறது, கவிதா இல்லையா என்றேன். இல்லையா, கவிதா உள்ளே தான் இருக்கிறாள். அவளுக்கு சற்று உடம்பு சரியில்லை. அசதிற்கு கதவை திறந்துவிட்டு தூங்கிவிட்டால் என்ன செய்வது? அதான் நான் வெளியில் பூட்டிவிட்டு வேலைக்கு செல்கிறேன். இன்று சீக்கிரமாகவே நான் திரும்பி வந்து விடுவேன் என்று கூறினான் அசோக். அவன் வார்த்தைகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை. கவிதா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் இங்கேதான் இருக்கிறேன். அவளுக்கு உடல்நிலை சரிகள் என்றால் நான் பார்த்து கொள்கிறேன். நீ கதவு சாவியை கொடு என்று கேட்டேன். ஆனால் அசோக் திருதிரு என்று முழித்தான். அதிலே நான் புரிந்து கொண்டேன் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்று. குடு தம்பி, கவலைப்படாதே, உன் மனைவியை நான் நல்லா பார்த்து கொள்கிறேன். நீ வேலைக்கு செல் என்று அவனிடமிருந்து சாவியை நான் வாங்கினேன். அவனும் வேலைக்கு சென்றான். கதவை திறந்து உள்ளே சென்றால் கவிதா சோகமாக சோகபாவில் இருந்தாள். என்னை பார்த்ததும் அதிர்ச்சியில் எழுந்து நின்றாள். கா என்று நான் அசோக் சென்று விட்டதை உறுதிப்படுத்தி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தேன். பயம் கொள்ளாதே கவிதா, இப்பொழுது அசோக் இங்கே இல்லை. அவன் வேலைக்கு சென்று விட்டான். ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறாய்? உனக்கு உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டேன். அதற்கு கவிதா ஒன்றுமில்லை அக்கா என்று சொல்லி நிற்கக்கூட முடியாமல் திடீரென்று சோபாவில் இருந்து கொண்டாள். அவள் மனது மட்டுமல்ல, உடம்பும் சோகமாக இருப்பதை நான் உணர்ந்தேன். உனக்கு காப்பி ஏதேனும் வேண்டுமா? நான் போட்டு தரட்டுமா? சாப்பிட்டாயா கேட்டேன். அவள் வாழ்க்கையை வெறுத்தது போல் இருந்தாள். அவள் சமையல் அறைக்கு சென்றேன். சாப்பாடு எல்லாம் செய்து வைத்திருந்தாள். தட்டில் எடுத்து கொண்டு வந்து சாப்பிடு கவிதா என்றேன். வேண்டாம் என்று மறுத்தாள். நான் உனக்கு சொந்த அக்கா மாதிரி தான். எதையும் நினைத்து கவலை கொள்ளாது. இங்கு என்ன நடக்கிறது? இரவெல்லாம் சத்தம் கேட்கிறது. 2 நாட்களாக நீ அழும் சத்தம் கேட்டு எனக்கு தூக்கமே வரவில்லை. ஆனால் அந்த நேரம் நான் வந்து உங்கள் கதவை தட்டுவது சரியாக இருக்காது என்று தான் வரவில்லை. உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் உன் சொந்த அக்காவாக என்னை நினைத்தால் நீ கூறலாம். இல்லை என்றால் வேண்டாம் என்று நான் கூறினேன். அவ்வளவுதான். கவிதா என் மடியில் படுத்துக்கொண்டு அக்கா என்று கதறி அழுக ஆரம்பித்தாள். அவள் மனவேதனை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னாச்சு கவிதா என்று நான் கேட்க, அக்கா, நான் நல்லவர் என்று தான் அவரை திருமணம் செய்து கொண்டேன். காதலிக்கும் போது நல்லவராக தான் இருந்தார். வீட்டில் பெற்றோர்களின் சம்மதத்துடன் தான் எங்களது திருமணம் நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது அசோக் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுகிறார். என்னை சந்தேகப்பட்டு பேசுவது போல் நடந்து கொள்கிறார். இதற்கு முன்பு நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஒருவருடன் என்னை சேர்த்து வைத்து தப்பாக பேசினார். நான் அப்படிப்பட்ட பெண் இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஏன் இப்படி தவறாக என்னை நினைக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. எங்கள் ஊரில் ஒரு தவறான சம்பவம் நடந்தது. கணவன் வேலைக்கு சென்ற பிறகு மனைவி பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒருவருடன் பழகி வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அவருக்கு 2 குழந்தைகளும் இருக்கிறது. அவர்களை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை. அந்த சம்பவத்தில் இருந்து அவர் மனதிற்குள் பயம் வந்தது. ஒரு பெண் தவறு செய்கிறாள் என்பதற்காக எல்லா பெண்ணும் எப்படி தவறு செய்வார்? அவரை நான் காதலித்து பெற்றோர்களிடம் போராடி சம்மதம் வாங்கி திருமணம் செய்தவள். அவரை விட்டுவிட்டு இன்னொருவரை நான் எப்படி தேடி செல்வேன்? இது அவருக்கு ஏன் புரியவில்லை என்று சோகத்தின் உச்சத்திற்கு சென்றாள். என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அவர் இப்படி மாறிவிட்டார். அவர் ரொம்ப நல்லவர் என்ற கவிதா ஆதங்கத்துடன் அழுதாள். அவளின் உணர்வுகள் எனக்கு நன்றாக புரிந்தது. சரி, எல்லாம் சரியாகிவிடும், நான் பார்த்து கொள்கிறேன், எதற்கும் கவலைப்படாதே என்றேன். அன்று முழுவதும் நானும் கவிதாவும் ஒன்றாக தான் இருந்தோம். அவளுக்கு காய் போட்டு கொடுப்பது என்றும் அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டும் நான் அங்கேதான் இருந்தேன். நேரம் போனதே தெரியலை. இதற்கு ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும் என்று நான் நினைத்தேன். அன்று இரவு அசோக் வேலையிலிருந்து வந்தான். அவனுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். தம்பி, இப்போதுதான் வருகிறாயா என்றேன். ஆமாக்கா என்றான். உன்னிடம் பேச வேண்டும் என்று தான் நான் காத்து கொண்டிருந்தேன்.
உனக்கும் கவிதாக்கும் என்ன பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். இரவு முழுவதும் அவளின் அழுகை சத்தம் என் காதுகளுக்கு எட்டியது. என்ன நடந்தது என்று அவளுக்கு ஆறுதல் கூற நான் தான் சென்றேன். அவள் நடந்ததை சொன்னாள். எல்லா பெண்களும் தப்பானவர்கள் கிடையாது. உன் மனைவி ரொம்ப நல்ல பெண்ணாக இருக்கிறாள். அவளை சந்தேகம் கொள்ளாதே. நீங்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்தவர்கள். அவளை சந்தேகம் கொண்டால் உன் காதலை நீயே அசிங்கப்படுத்தியதற்கு சமம் அல்லவா என்றேன். அசோக் எதுவுமே பேசவில்லை. ஆனால் சற்று கோபம் அவன் கண்களில் தெரிந்தது. ஒருவேளை நான் அவர்களின் குடும்ப விஷயத்தை தலையிடுவது அசோக்குக்கு பிடிக்கவில்லையோ என்னவோ. இதற்கு மேல் இப்பொழுது எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நான் நினைத்து கொண்டு எது செய்தாலும் யோசித்து செய்ப்பா என்று சொல்லிவிட்டு நான் மேலே சென்றேன். அன்று இரவு எனக்கு தூக்கமில்லை. அசோக் திரும்பவும் கவிதாவை சித்திரவதை பண்ணுவானா என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் அன்று எந்த சத்தமும் வரவில்லை. நானும் நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தேன். இவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. நான் கவிதாவை பார்க்க கீழே சென்றேன். கவிதா கன்னம் வீங்கி இருந்தது. அவள் கண்கள் உறக்கமின்றி இரத்தமாக சிவந்து இருந்தது. அலங்கோலமான ஒரு நிலையில்தான் கவிதாவை பார்த்தேன். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கவிதா என்ன ஆயிற்று என்று கேட்டேன். ஒன்றும் நடக்கவில்லை. நான் பாத்ரூமில் வலிக்கு கீழே விழுந்து விட்டேன். நான் நன்றாக இருக்கிறேன். எனக்கு டயர்டாக இருக்கிறது. தூங்கப் போகிறேன். நீங்கள் இப்பொழுது என் ரூமை விட்டு வெளியே செல்லுங்கள் அக்கா என்றாள். அவள் பேச்சில் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பது எனக்கு புரிந்தது. ஒரு காகிதத்தை எடுத்து, அக்கா, இங்கே நாம் பேசுவதை அசோக் ரெக்கார்ட் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இங்கு நாம் என்ன பேசினாலும் அது அவருக்கு கேட்கும் என்று அவள் காகிதத்திலும் எழுதியிருந்தாள். நீங்கள் இப்பொழுது செல்லுங்கள். நான் ரூமுக்குள் தூங்க செல்கிறது போல் சென்றுவிட்டு உங்களை காண உங்கள் அறைக்கு வருகிறேன் என்று கவிதா காகிதத்தில் எழுதியிருந்தாள். நான் அமைதியாக சென்றேன். சற்று நேரம் கழிந்தது. கவிதா, அக்கா உள்ளே வரலாமா என்று கேட்டாள். உள்ளே வா கவிதா என்று என்ன நடந்துச்சு என்றும் கேட்டேன். அதற்கு கவிதா கூறிய பதில், அசோக் என்னிடம் நீ ஏன் வினோதினி அக்காவிடம் எல்லாத்தையும் கூறினாய்? அவர்கள் என்னை தவறாக நினைப்பார்கள் அல்லவா? நீ இப்படி பண்ணுவாயா என்று நான் நினைக்கவே இல்லை என்று என்னிடம் சண்டை போட ஆரம்பித்தார். பொறுமையை இழந்த நான் கோபத்தில் பதிலாக பேசினேன். என் கன்னத்தில் விட்டார். உன் சத்தம் வெளியே கேட்டது என்றால் இந்த நிமிடமே நான் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவேன் என்றார். அதனால் எனக்கு எவ்வளவு வலித்தாலும் அவர் என்னை என்ன பண்ணினாலும் நான் எதுவும் சத்தம் கொடுக்கவில்லை. இரவு முழுக்க தூங்கவில்லை. அதான் என் கண்கள் எல்லாம் சிவந்து இருக்கிறது அக்கா என்றாள். முதலில் நீ உட்கார் கவிதா என்று அவளுக்கு சூடாக காப்பி போட்டு கொடுத்தேன். குடித்து கொண்டே இருவரும் பேசி கொண்டிருந்தோம். என் வீட்டிற்குள் வந்த கவிதா என் வீட்டில் இருக்கும் பொருட்களை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்த்தாள். வலியிலும் சோகத்திலும் இருந்த கவிதா அதற்கு பிறகு விசித்திரமாக நடந்தாள். ஆனால் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியாமல் எனக்கு இருந்தது. எனக்கு இருந்த சோகத்தில் இருந்து கவிதா இப்பொழுது மகிழ்ச்சியாக பேசி சிரித்து இயல்பு நிலைக்கு வர ஆரம்பித்தாள். என் ஆறுதல் அவள் மனவேதனைக்கு மருந்தாக இருந்திருக்கிறது என்று நான் நினைத்தேன். அன்று மாலை பொழுது என் தோழி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாள். எப்படி இருக்கிறாய் என்று விசாரித்தாள். அவள் எங்கள் ஏரியாவின் இன்ஸ்பெக்டராக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவ்வப்போது என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துவிட்டு செல்வாள். அவளும் அவளின் குழந்தையும் எனக்கு ஒரு நல்ல ஆறுதலாக இருந்தார்கள். அவளிடம் என் வீட்டில் ஒரு குடும்பத்தை வாடகைக்கு வைத்திருப்பதையும் அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனை பற்றியும் நான் சொன்னேன். என்னை பார்க்க வந்து ரொம்ப நாள் ஆயிற்று அல்லவா, வருகிறாயா என்று நான் அவளை கூப்பிட்டேன். நிச்சயம் நான் இன்று உன்னை காண வருகிறேன் என்றாள். நாங்கள் பேசிவிட்டு ஃபோனை வைக்க கவிதா வந்தாள். அக்கா, பால் காய்ச்சி இருக்கிறேன், சூடாக இருக்கிறது, குடிக்கிறீர்களா என்று கேட்டாள். நானும் சரியென்று வாங்கி குடித்தேன். அவ்வளவுதான். நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கண் விழித்து பார்த்தால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருந்தார்கள். அருகில் எனது தோழி இருந்தாள். வீட்டில் தானே இருந்தோம், நீ எப்பொழுது வந்தாய், நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன் என்றெல்லாம் அவளிடம் நான் கேள்வி கேட்டேன். அவள் நடந்த விவரங்களை என்னிடம் கூறினாள். அதிர்ச்சியில் உறைந்தேன். இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று நினைத்தேன். கவிதா பாலில் எனக்கு ஏதோ கலந்து கொடுத்திருக்கிறாள். நானும் மயங்கி அங்கேயே தூங்கிவிட்டேன். அவர்கள் கணவன் மனைவி என்றும் நல்லவர்கள் என்றும் நான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் இருவரும் திருடர்களாம். இதேபோல இந்த நகரத்தில் 3 வீட்டில் வாடகைக்கு செல்வது போல் இருந்து அங்கு இருக்கும் நிலவரங்களை அறிந்து கொண்டு சரியான நேரம் பார்த்து அந்த வீட்டில் இருக்கும் பொருட்களை திருடி கொண்டு செல்வார்கள். இவர்களை பற்றி எங்கள் ஸ்டேஷனுக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது. இப்பொழுது நீ தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் உன் வீட்டிற்கு வாடகைக்கு வந்து நல்ல விதமாக உன்னிடம் பேசி பழகி உன் வீட்டில் இருக்கும் பொருட்களை திருடலாம் என்று முயற்சி செய்திருக்கிறார்கள். நீ என்னிடம் அவர்களை பற்றி கூறும் பொழுது எனக்கு சந்தேகமாக இருந்தது. இது எதுவும் சரியாக இல்லை என்று நினைத்து நான் உடனே கிளம்பினேன். உன் வீட்டிற்கு வந்து பார்த்தால் அதிர்ச்சியில் இருந்தேன். நான் நினைத்தது போல் அவர்கள் அந்த திருடர்களாக தான்
நீ மயங்கி கட்டிலில் படுத்து இருந்தாய். அவர்கள் வீட்டில் 2 பேரும் உன் வீட்டில் இருக்கும் பொருட்களை திருடி மூட்டை முடிச்சு கட்டி கொண்டு கிளம்புவதற்கு ரெடியாக இருந்தார்கள். ஆனால் என்னிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் ஜெயிலில் இருக்கிறார்கள். உன்னை எழுப்ப முயற்சித்தும் நீ எழும்பவில்லை. பயந்து போய்தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். பயப்படும் அளவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சற்று உறங்கி எழுந்தார்கள் என்றால் சரியாகிவிடும் என்று டாக்டர் சொன்ன பிறகுதான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. சரியான நேரத்தில் அவர்களை பற்றி என்னிடம் கூறினாய். இல்லையென்றால் உன் வீட்டில் இருக்கும் முக்கியமான பொருட்கள் அனைத்தும் திருடு போயிருக்கும். வினோதினி, ஒன்றை நினைத்துக்கொள், எடுத்ததெல்லாம் பால் என்று நினைக்காதே. நீ வெகுளியாக இருப்பது போல் எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே. உன் வீட்டை வாடகைக்கு விட நினைத்தது சரிதான். ஆனால் நீ தனியாக இருக்கிறாய். சரியான நபருக்கு வாடகைக்கு விட வேண்டியது அவசியம். இதில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். கவலை கொள்ளாதே. உன் தனிமையை போக்கிக் கொள்ள நான் உனக்கு ஒரு சிறந்த வழி சொல்கிறேன். நீ பரதநாட்டியம் முறையாக கற்றுக்கொண்டிருக்கிறாய். நமது கல்லூரி காலங்களில் மேடையில் அழகாக ஆடியிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்கக்கூடாது என்று என் தோழி கூறினாள். எனக்கும் இது நல்ல யோசனையாக இருந்தது. குழந்தை இல்லாத எனக்கு பல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதனால் அந்த வேதனை இருக்காது என்று நினைத்தேன். என் மகளை உனது மாணவராக ஏற்றுக்கொள். நீ பரதநாட்டியம் கிளாஸ் எடுப்பது தெரிந்தால் நமது ஏரியாவில் இருக்கும் இன்னும் சில குழந்தைகளும் உன்னிடம் கற்றுக்கொள்ள வருவார்கள். உன் முயற்சியும் நீ சொல்லிக் கொடுக்கும் விதமும் சரியாக இருந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நம்பிக்கையோடு இரு என்று என் தோழி கூறினாள். அவள் கூறியது போல் நான் பரதநாட்டியம் கிளாஸ் ஆரம்பித்தேன். இப்பொழுது என்னிடம் 75 மாணவர்கள் இருக்கிறார்கள். என் கீழ் வீட்டை கூட்டு குடும்பமாக இருக்கும் ஒரு குடும்பத்திற்கு வாடகைக்கு விட்டேன். அதே வீட்டில் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்த 38 வயதில் இருக்கும் கண்ணன் என்பவருக்கு அந்த வீட்டில் இருக்கும் அம்மா என்னை பெண் கேட்டார். நல்ல குடும்பம். கண்ணனும் நல்ல மனிதர். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என் சூழ்நிலையில் அனைத்தும் அவருக்கு தெரியும். நான் திருமணத்துக்கு சம்மதித்தேன். இப்பொழுதும் மகிழ்ச்சியாக என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. என் அன்பு நேயர்களே, உங்களுக்கு நான் சொல்லும் கருத்து ஒன்றுதான். யாரையும் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளாதீர்கள். எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். உங்களுக்கு என்று ஒரு கைத்தொழிலை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிகம் படித்திருக்கலாம், ஆனாலும் நீங்கள் கற்று வைத்திருக்கும் அந்த கலை உங்களுக்கு வருமானத்தை தராவிட்டாலும் உங்கள் மனதிற்கு ஒரு நல்ல ஆறுதல் நிச்சயம் தரும். இந்த கதைகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.